Very good morning, my dear friends. லைம் லைரிக்ஸ் மார்னிங் மெசேஜில் இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம், பெருமை. இன்னைக்கு ஹலூசினேஷன், விஷுவல் as well as ஆடிட்டரி, அதாவது மாய காட்சிகள், மாய ஒலிகள். நிறைய பேர் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம், பழகும்போது இன்னும் நல்லா தெரிஞ்சிடும். அதை பாரு, அவன் என்னையே பார்த்துட்டு இருக்கான், அவன் என்னை குறை சொல்கிறான், குத்தம் சொல்கிறான், அவனை கண்டா எனக்கு பிடிக்கல, யாரோ என் பின்னாலேயே வராங்க பாரு, அவன் யாருன்னு கண்டுபிடி. இவங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க, ஆனால் பக்கத்தில் இவங்க சொல்லுவாங்க, பின்னால் யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன அவங்க யாருன்னு கண்டுபிடிங்க. இன்னும் சில பேர் கோவிலுக்கு போனால் கூட அந்த அம்பாள் என்கிட்ட பேசினான், கை அப்படி காமிச்சா, அது சௌக்கியமா அப்படின்னு கேட்டா, நிறைய அது விஷுவலாக இருக்கும் பொழுது யாரோ உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது அப்படின்வாங்க. அந்த சேர் காலியாக இருக்கும், நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, அந்த சேரில் இருக்கவன் பாரு என்னையே பார்த்துட்டு இருக்கான், அந்த சேரில் ஒரு பொண்ணு உட்காந்து என்னை பற்றி ஏதோ பேசுது பக்கத்தில். அவங்களுக்குள்ளே ஏதாவது பேசிட்டா கூட தன்னை பற்றி பேசுகிற மாதிரியே இவங்க விஷுவலைஸ் பண்ணுவாங்க. இந்த மாய தோற்றம், ஹலூசினேஷன், திரும்பி திரும்பி பார்த்துட்டே நடப்பாங்க. அவங்களுக்கு வேக வேகமாக நடந்து வீட்டுக்கு வந்தால் போகிறோன்னுவாங்க. சில சமயம் வீட்லேயே உட்காந்துருக்கும் பொழுதே நான் அந்த ரூமுக்கு போக மாட்டேன், அந்த ரூமில் யாரோ இருக்கா, எனக்கு அந்த ரூம் பிடிக்கலை, இப்படிலாம் சொல்லுவாங்க. மனத்தளவில் அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. நமக்கே என்னடா அது பெரிய ரோதனையாக இருக்கு, அவங்களுக்கு நீங்கள் யாருமே இல்லை, நீங்கள் சொல்கிறது பொய் அப்படின்னு சொன்னால் இன்னும் கோபம் வரும். நான் என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்பேன். ஆனால் நமக்கு மனசுக்குள்ளே தோணும், பைத்தியம்தான், இல்லாத ஒன்று இருக்கிறதா ஏன் கற்பனை பண்ணிக்கணும். இந்த ஹலூசினேஷன் பெரும்பாலும் யாருக்கு வருது அப்படின்னா, ரிசர்வ்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இன்ட்ரோவர்ட்னு, யார்ட்டையுமே பேச மாட்டாங்க, யார்ட்டையுமே பழக மாட்டாங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்த்தா ஒதுங்குவாங்க. இந்த சின்ன குழந்தையிலேருந்தே இந்த மாதிரி ஒதுங்கி ஒதுங்கி வாழறவங்க, பிறர்கிட்ட பழகிறதுக்கு யோசிக்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் இந்த ஹலூசினேஷன் தன்னறியாமல் வரும். இது ஒரு மினிஸ்கியூல் பர்சன்டேஜ் ஹெரிடிட்டரியாக வரலாம். அதனால தான் சைக்கியாட்ரிக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் கேட்பாங்க, உங்கள் பரம்பரையில் யாருக்காவது இந்த மாதிரி இருந்திருக்கான்னு கேட்பாங்க. ஏன்னா அது ஜீனில் ட்ராவல் ஆகும். பட் ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட், சின்ன குழந்தையிலேருந்தே மிரட்டி உருட்டி, 3 கண்ணை வரான், ஒத்த கண்ணை வரான், அது பாரு அந்த கருப்பு வருது, உன்னை பிடிச்சின்றோம், மேலேருந்து மேலே தொப்புன்னு குவிச்சிடும், சாப்பிடு, இதெல்லாம் மிரட்டி உருட்டி இல்லாத ஒன்றை அந்த குழந்தைகளுக்கு கற்பித்து, இவங்க சாதம் விட்டுறேன் இல்லை டிசிப்ளின் பண்ணுறேன், அங்கே போனாக்க அந்த பிசாசு இருக்கும் மேலே பாஞ்சிரும், இப்படிலாம் அந்த குழந்தைக்கு பதிய வைக்கிறது. அப்போது ஆழ் மனதில் பதிஞ்ச உடனே இல்லாத ஒன்று இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுடைய அந்த ஹலூசினேஷன் அவங்க மனசில் ஃபார்ம் ஆகிடும். நிறைய பேரண்ட்ஸுக்கு டிசிப்ளின் பண்ணுறதுக்கு பயமுறுத்துறது தான் ஒரே வழி. இப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும், இப்படிலாம் பயமுறுத்துறது. இது விஷுவல். ஆடிட்டரி பார்த்தீங்கன்னா யாரோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரியே இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, நீ உயிரோடு இருக்க, அதை செத்து போன்னு என் காதில் சொல்லிகிட்டே இருக்கு, அதனால தான் நான் பிளேடால் அறுத்துட்டேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுது. நீ இருந்த என்ன பிரயோஜனம்னு கேட்குது. யார் இது? மனத்தின் குரலா? மனதுக்கு குரல் உண்டா? அந்த குரல் நீங்கள் இல்லாமல் அது தன்னச்சியாக இருக்க முடியுமா? இங்கே தான் நம்ம ஜாக்கிரதையாக திங்க் பண்ணணும். நிறைய பேருக்கு இந்த மனதின் குரல்னால் என்னன்றது, என் குரல் தான் மனதின் குரல். அப்போ என்னுடைய புத்தி இல்லையா, இன்டலெக்ட் மூலமாக அதை பகுத்து அறியக்கூடிய அந்த தன்மை இல்லாததுனால, ஒரு ஃபால்ஸ் ஃபெய்த் பிலீஃப் இருக்கிறதுனால நாம் இதில் சிக்கிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஆட்களெல்லாம் நீங்கள் அப்படி இல்லை அப்படிலாம் ரிஜெக்ட் பண்ணுறதை விட, ஓ ஆமாம் இல்லை அது உனக்கு மட்டும் தோணுன்னு நினைக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி பேசி அவங்க கூடயே செயல் பண்ணி மாற்ற முடிஞ்சால் மாற்றலாம்.
சைக்காலஜிஸ்ட்டை போகலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சைக்கியாட்ரிக் போகிறது தான் நல்லது. டாக்டர்கிட்ட போய் காட்டும்போது அவங்க அதுக்கு உண்டான சிகிச்சை முறைகள் அவங்களுக்கு தெரியும். ஓகே, ஆல் த பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.